திமுக கூட்டணியில் காங்கிரஸ் நீடித்தால் கட்சியில் இருந்து வெளியேறி தவேகாவிற்கு ஆதரவு தெரிவிக்க காங்கிரஸ் தலைவர்கள் பலர் முடிவு செய்திருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் காங்கிரஸ் கட்சியானது இரண்டாக உடைகிறதா என்ற கேள்வி முன் எழுந்திருக்கிறது. வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக தலைமையிலான கூட்டணியில் தொடர காங்கிரஸ் கட்சியின் இரண்டாம் கட்ட தலைவர்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். இது பற்றிய முக்கிய செய்தியை நாம் பார்த்து வருகிறோம். கூடுதல் விவரங்களை தலைமை செய்தியாளர் விக்னேஷ் கேட்கலாம். விக்னேஷ், வணக்கம். ஒருவேளை தவேகா பக்கம் காங்கிரஸ் நிர்வாகிகள் சேர்ந்தால் காங்கிரஸ் இதை எப்படி பார்க்கும்? அதையும் மீறி திமுகவில் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடந்து கூட்டணி சேருமா? இது எந்த பக்கம் சாயும்? விவரங்களை பதிவு பண்ணுங்க விக்னேஷ். வணக்கம். திமுக காங்கிரஸ் இடையிலான கூட்டணி பேச்சுவார்த்தை முதல் முறையாக இன்று அதிகாரப்பூர்வமாக அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. திமுக சார்பில் கூட்டணியுட கட்சிகளுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக டி.ஆர். பாலு தலைமையிலாக அமைக்கப்பட்ட குழுவும், காங்கிரஸ் கட்சி அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் திமுகவுடன் கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்துவதற்காக அமைக்கப்பட்ட கிறிஸ் சோடங்கர் தலைமையிலான குழுவும் இன்றைய தினம் சந்தித்து தன்னுடைய முதற்கட்ட பேச்சுவார்த்தையை தொடங்க இருக்கிறார்கள். முன்னதாக அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் வேணுகோபால் நேரடியாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களுடைய இல்லத்திற்கே வருகை தந்து காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ராகுல் காந்தியும் காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர்கள் ராகுல் காந்தியும் மல்லிகார்ஜுன கார்கேவும் எழுதி அனுப்பிய அந்த சீலிட்ட கடிதத்தையும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் வழங்கியிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 40 தொகுதிகளை திமுக தலைமையிடமிருந்து கோரியிருக்கிறது. குறிப்பாக கடந்த 2021 தேர்தலை விட்டுவிட்டு அதற்கு முன்பாக நடைபெற்ற தேர்தல்களை பார்த்தால் காங்கிரஸ் கட்சி குறைவாக பெற்ற தொகுதிகளே 41 இருக்கிறது. 2021ஆம் ஆண்டு திமுகவினுடைய வியூக வகுப்பாளராக இருந்த பிரசாந்த் கிஷோருடைய பேச்சை கேட்டு காங்கிரஸ் கட்சி தன்னுடைய தொகுதிகளை குறைத்துக் கொண்டது தவறானது என்பதை தற்போது காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் உணர தொடங்கியிருக்கிறார்கள். எனவே காங்கிரஸ் கட்சி சார்பாகவும் பிரத்யேக தேர்தல் அறிக்கை தமிழ்நாட்டு மக்களுக்கு தயாரிக்கப்பட்டு வரக்கூடிய சூழலில் அதனை நிறைவேற்ற வேண்டும் என்றாலும், காங்கிரஸ் கட்சி தமிழகத்தில் நிலையான நீண்ட வளர்ச்சியை நோக்கி பயணிக்க வேண்டும் என்றாலும் குறைந்தபட்சமாக 40 தொகுதியிலாவது போட்டியிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருக்கிறது. அதோடு மக்களுக்கு பல்வேறு திட்டங்களை அறிமுகப்படுத்துவதற்காகவும் அதை மக்கள் மத்தியில் கொண்டு சேர்ப்பதற்காகவும் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோரிக்கையும் காங்கிரஸ் கட்சி எழுப்பி இருக்கிறது. இதற்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி என்பது ஒத்துவராது என ஒற்றை வார்த்தையில் முடித்துவிட்டாலும் கூட அகில இந்திய காங்கிரஸ் கட்சி சார்பில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பேச்சுவார்த்தை குழுவினுடைய பொறுப்பாளர் கிறிஸ் சோடங்கர் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற கோரிக்கை முடிந்துவிடவில்லை எனவும் அது தற்போது வரை நீடித்துக் கொண்டிருப்பதாகவே தெரிவித்திருக்கிறார். முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினுடன் வேணுகோபால் சந்திப்பு, திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழியுடன் கிறிஸ் சோடங்கர் சந்திப்பு உள்ளிட்ட பல்வேறு ஆதாரப்பூர்வமற்ற சந்திப்புகள் நடைபெற்று முடிந்தாலும் கூட இன்றைய தினம்தான் திமுக காங்கிரஸ் இடையிலான அதிகாரப்பூர்வ பேச்சுவார்த்தை முதல் முறையாக அறிவாலயத்தில் நடைபெற இருக்கிறது. காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரையில் 40 தொகுதிகளில் தொடங்கி 38, 37க்குள்ளாக தொகுதிகளை கேட்டு பெற வேண்டும் என்ற முடிவில் இருக்கிறது. அதே திமுகவை பொறுத்தவரையில் கடந்த முறை வழங்கிய 25 தொகுதியிலேயே குறைத்து 20 தொகுதிகளாக வழங்குவதற்கு முடிவு செய்திருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு. அதற்கான காரணத்தையும் திமுக தலைமை விளக்கி இருக்கிறது. கடந்த சட்டமன்ற தேர்தலின் போது இருந்த கட்சிகளை விட தற்போது மேலும் கூடுதலான கட்சிகள் தேமுதிக, மக்கள் நீதி மய்யம், மனிதநேய ஜனநாயக கட்சி உள்ளிட்ட பல கட்சிகள் திமுகவை நாடி வந்திருக்கின்றன. அவர்களுக்கும் தொகுதிகளை ஒதுக்க வேண்டிய பொறுப்பு திமுக தலைமைக்கு இருக்கிறது. எனவே 20 முதல் 22 தொகுதிகளை தாண்டி காங்கிரசுக்கு ஒதுக்க முடியாது என்ற நிலைப்பாட்டில் திமுக இருக்கிறது. இன்றைய தினம் நடைபெற இருக்கக்கூடிய அந்த பேச்சுவார்த்தைக்கு பிறகுதான் என்ன முடிவில் இருக்கிறோம் என்பதை எடுக்க முடியும் என கிறிஸ் சோடங்கர் நேற்றைய தினம் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார். அதே கிறிஸ் சோடங்கர் தான் திமுக மட்டுமல்ல தவேகா உட்பட பல அரசியல் கட்சிகளோடு கூட்டணி பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருப்பதாகவும் இது அரசியலில் சாதாரணமான ஒன்றுதான் எனவும் ஏற்கனவே விளக்கம் அளித்திருக்கிறார். கிறிஸ் சோடங்கரை பொறுத்தவரையில் நாங்கள் கேட்கக்கூடிய தொகுதிகளை ஒதுக்கவில்லை என்ற பட்சத்தில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணிப்பதற்கு கிறிஸ் சோடங்கர் தயாராக இருக்கிறார். ஆனால் மாநில காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய செல்வ பெருந்தகையை பொறுத்தவரையில் திமுகவுடன் தான் கூட்டணி அமைப்பதில் உறுதியாக இருக்கிறார். திட்டவட்டமாக அதை பலமுறையும் செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருக்கிறார். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையின் போது சுமூகமாக முடிவு எட்டப்படவில்லை என்றாலோ
திமுக ஒதுக்கக்கூடிய குறைவான தொகுதிகளை பெற்றுக்கொண்டு காங்கிரஸ் திமுக கூட்டணியில் நீடிக்கும் என்றாலோ, காங்கிரஸ் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்கள் காங்கிரஸ் கட்சியை விட்டு வெளியேறி தாவேகாவுடன் கூட்டணி அமைப்பதற்கான ஒரு மறைமுக பேச்சுவார்த்தையை நடத்தி கொண்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே காங்கிரஸ் கட்சி சார்பில் நடத்தப்பட்ட பல கூட்டங்களில் திமுகவை பொறுத்தவரையில் தங்களுக்கு உரிய மதிப்பளிப்பதில்லை, மரியாதை அளிப்பதில்லை, கீழ்த்தரமான முறையில் நடத்துகிறார்கள் உள்ளிட்ட பல்வேறு விமர்சனங்கள் திமுக மீது வைக்கப்பட்டிருக்கிறது. பொது வெளியிலேயே திமுக காங்கிரஸ் தலைவர்களிடையே ஏற்பட்ட கருத்து மோதல்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. சமூக வலைதளங்களிலும் கூட திமுக காங்கிரஸ் நிர்வாகிகளிடையே கடுமையான கருத்து மோதல்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய 2ஆம் கட்ட தலைவர்களை பொறுத்தவரையில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு கோரிக்கையை திமுக ஏற்காவிட்டால் உடனடியாக நம்மை இணைக்க தயாராக இருக்கக்கூடிய தாவேகாவில் இணைந்து 70 தொகுதிகள் வரை கேட்டு பெற்றுவதோடு, ஒருவேளை ஆட்சி அமைக்கும் பட்சத்தில் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்ற ஒரு முன்னுரிமையையும் தாவேகா தலைவர் விஜய் கொடுத்திருக்கிறார். எனவே தாவேகாவை நோக்கி பயணிக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை தமிழக காங்கிரஸ் மட்டுமல்லாது அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி வரை தமிழகத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் கடிதம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். இன்றைய தினம் நடைபெறக்கூடிய இந்த பேச்சுவார்த்தையில் தான் அடுத்த கட்ட காங்கிரஸ் கட்சியினுடைய நிலைப்பாடு இருக்கும் என தெரிய வருகிறது. ஒருவேளை சுமூகமான முடிவு எட்டப்படவில்லை என்றால் ஒட்டுமொத்தமாக காங்கிரஸ் கட்சி திமுக கூட்டணியிலிருந்து வெளியேறி தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்தில் செல்வ பெருந்தகை உள்ளிட்ட சில தலைவர்கள் திமுக கூட்டணியிலேயே நீடிக்க வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டின் காரணமாக குறைவான தொகுதிகளை கூட பெற்றுக்கொண்டு திமுகவுடனே காங்கிரஸ் கட்சி தொடர வேண்டும் என்ற ஒரு நிலைப்பாட்டை எடுத்தால் காங்கிரஸ் கட்சியில் இருக்கக்கூடிய 2ஆம் கட்ட தலைவர்கள் பலர் காங்கிரஸ் கட்சியை இரண்டாக உடைப்பதற்கும், ஒரு தரப்பு தாவேகாவுடன் கூட்டணி வைப்பதற்கும் மற்றொரு தரப்பு திமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருப்பதாக அரசியல் விமர்சகர்கள் தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்திருக்கிறார்கள். இன்னும் சற்று நேரத்தில் திமுக காங்கிரஸ் இடையிலான முதற்கட்ட கூட்டணி பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வமாக அறிவாலயத்தில் தொடங்க இருக்கிறது. திமுக தரக்கூடிய தொகுதிகளை காங்கிரஸ் கட்சி ஏற்றுக்கொள்ளுமா அல்லது காங்கிரஸ் கட்சி கேட்கக்கூடிய தொகுதிகளை திமுக தருமா என்பது அடுத்தடுத்த செய்திகளின் மூலமாக நாம் தெரிந்து கொள்ள முடியும். உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி விக்னேஷ்.